வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். இந்த அலகு 7 வரைக்கும் தனித்தனியாக பிரித்தாலும் அந்த அலகு 1 இலக்கணம்னா அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸ் அதில் டாபிக்ஸ் எழுதும் திறனில் சப் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இது பேஜ் நம்பர் வைஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஈஸியாக கோத்ரூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாங்க. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் as well as டாபிக் வைஸ் ஜிஎஸ் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. யூனிட் 6 மட்டும்தான் ரெடியாக இருக்குது இப்போதைக்கு. நம்ம மற்ற டாபிக்ஸும் நம்ம மிக விரைவில் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா. நீங்கள் பாருங்கள், யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு அந்த நம்பருக்கு சொல்லுங்கள், நான் அப்படின்னு சொல்கிறேன். குரூப் 4 குரூப் 2 to A பொறுத்த வரைக்கும் பொதுத்தமிழ் லாங்குவேஜ் பேப்பரில் நீங்கள் 125 கொஸ்டினுக்கு 110 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கரெக்டாக எழுதினா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். மற்றபடி நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம்தான். அதனால் நீங்கள் பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி ரீசனிங்கை நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா. அதனால் நீங்கள் பாருங்கள், யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அப்படின்னு சொல்கிறேன்.